ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு எங்கே பார்த்தாலும் இந்த டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்க்கரை வியாதி பற்றி சில டவுட்ஸ்லாம் இருக்குது, நான் அதை கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். டாக்டர், இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும்? சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஏன்னா ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அறிகுறிகளை வச்சு தான் அவங்க சந்தேகப்படுவாங்க நமக்கு சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்ட்டு. அப்போ காமனாக இருக்க அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்எக்ஸ்பிளைன்டு வெயிட் லாஸ். கிராஜுவலாக ஒரு வெயிட் லாஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கிராஜுவல்னு சொல்லக்கூடாது, ஒரு 1 மந்த் பீரியடுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 4-5 கிலோ அன்எக்ஸ்பிளைன்டாக வெயிட் லாஸ் போகுது. எக்ஸசிவாக யூரின் போகுது. இந்த யூரினில் கூட எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாக்டூரியான்னு சொல்லுவோம். அதாவது நைட்டு தூங்குனதுக்கப்புறம் ஒரு 4 முறைக்கு மேலே அதிகமாக எழுந்திரிச்சு போகிறோம். ஒரு 1-2 முறை ஓகே, பட் அதிகமான முறை நம்ம ஒன்றுக்கு போய்கிட்டே இருக்கிறோம் நைட்டு தூக்கத்துக்கப்புறம் அப்படின்றது. அதிகமாக பசி அதிகமாக எடுக்கிறது, உடல் சோர்வாக இருக்குது, உடம்புல ஏதாவது அரிப்பு வருது, காலில் எரிச்சல் வருது, ரொம்ப பலவீனமாக இருக்கிறது, இது மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் நிறையா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெனிட்டல் ஏரியாலலாம் ஒரு அல்சர் மாதிரி, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வருது, அடிப்பட்டால் ஏதாவது ஆறாமல் போகிறது, இந்த மாதிரி அறிகுறிகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பெரும்பாலான ஆட்களுக்கு எந்த அறிகுறியுமே இருக்காது. டயபெட்டிஸ் இருக்கிற பெரும்பாலான ஆட்களுக்கு ஈவன் 70% 80% பீப்புள் கூட எந்த அறிகுறியுமே இருக்காது. ஈவன் வெரி ஹை பிளட் சுகர் இருக்கும்போது கூட அவங்களுக்கு தெரியாது நமக்கு டயபெட்டிஸ் இருக்குன்ற விஷயமே தெரியாது. அவங்க போய் அவங்க பிரிஸ்காக, தெம்பா, எனர்ஜெட்டிக்காக, எஃபிஷியண்ட்டாக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் பிளட் சுகர் பார்த்தா 400 500ன்னு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் காமனாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ விஷயங்கள் என்ன, காமன் சிம்டம்ஸ் நான் என்னன்னு சொல்லிட்டேன். பட் அதை விட காமன் என்னென்னா அறிகுறிகளே இல்லாமல் இருக்கும். இதுதான் விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்றது யாருக்கெல்லாம் அறிகுறி இருக்கோ, அறிகுறி இருக்கிறவங்க போய் டயபெட்டிஸ் இருக்கா, இப்போ நான் சொன்ன அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு போய் நம்ம பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அறிகுறிகளே இல்லைன்றதுனால ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இல்லைன்றது அவசியம் கிடையாது. அப்போ 30 வயசுக்கு மேலே யாரெல்லாம் 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறாங்களோ, ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் நம்ம இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வாலண்டியராக போய் தனக்கு டயபெட்டிஸ் இருக்கான்ற பரிசோதனையை பண்ணிக்கணும். அறிகுறி இருந்ததுன்னா 30 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே போய் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். அறிகுறியே இல்லாதவங்க, அப்சல்யூட்லி பிரிஸ்க் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறவங்க 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டால் கண்டிப்பாக போய் அவங்க டெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ டாக்டர், இந்த டயபெட்டிக்ஸில் டைப்ஸ்லாம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது, நிறையா டைப்ஸ் இருக்குது. ரொம்ப காமன் டைப் நம்ம பார்க்குறது டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ் காமன், ஒரு லெஸ் தென் 5% டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இது இல்லாமல் நிறைய அதர் டைப்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. மோடி அப்படின்னு ஒரு டயபெட்டிஸ் இருக்குது. மோடின்றது நம்ம பாரத பிரதமரோட பேர் கிடையாது. இது மெச்சூரிட்டி ஆன்செட் டயபெட்டிஸ் இந்த யங் அப்படின்னு சொல்லுவோம். மோடின்ற டைப் டயபெட்டிஸ் இருக்குது, லாடான்ற டைப் டயபெட்டிஸ் இருக்குது, நிறைய காரணங்கள் இருக்குது. அண்ட் அகெயின் ப்ரெக்னன்சி பீரியடில் வரக்கூடிய டயபெட்டிஸ் இருக்குது. பட் பிரதானமாக நம்ம டயபெட்டிஸ் நம்ம குறிப்பிடும் போது எதை சொல்கிறோம், டைப் 2 டயபெட்டிஸை தான் நம்ம பிரதானமாக குறிப்பிடுறோம். ஸோ நிறைய வகைகள் இருக்குது. நம்ம ஊரில் பிரதானமாக பார்க்குறது டைப் 2 டயபெட்டிஸ். டாக்டர், யாருக்கெல்லாம் டயபெட்டிக்ஸ் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது? யாருக்கு வேணாலும் டயபெட்டிஸ் வரலாமா? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆகிட்டா வந்துடலாம், 60 வயசு ஆனால் உங்களுக்கு ரிஸ்க் இருக்குன்னா, இப்போல்லாம் டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய, இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்ன்றது சின்ன வயசில் வரும், குழந்தைகளுக்கு வரும். அங்கே இன்சுலின் கம்ப்ளீட்லி இன்சுலின் பற்றாக்குறை இருக்கும், இன்சுலின் சுரக்கிறது இருக்காது, அவங்க கணையத்துலேருந்து இன்சுலின் சுரக்காது. இது சின்ன பசங்களுக்கு வரும். பட் இது கூட பெரியவங்களுக்கு வரலாம், அது வேறு விஷயம். பட் டைப் 2 டயபெட்டிஸ்ன்றது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி உடல் உழைப்பு இல்லாததுனாலையும் உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாததுனாலையும் என்ன ஆகிடுது, சின்ன வயசுலேயே வந்தது. ஈவன் ஸ்கூல் சில்ட்ரன் கூட அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடுது. ஸோ யங் பீப்புளில் நிறைய பேருக்கு டைப் 2 டயபெட்டிஸே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கு வேணாலும் வரலாம் இது.